ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே யமுனாவோட நெத்தியில் காயம் இருக்கிறத பார்த்து கங்கா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நிவினுக்கும் எனக்கும் பிரச்சனை எல்லாமே காவேரியால் தான் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி இவங்க 2 பேருக்குள்ள ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, காவேரி என்னைக்கு அவருடைய மண்டையிலேருந்து போகிறாலோ அன்னைக்கு தான் வந்து எனக்கும் நிவினுக்கும் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து சொன்ன உடனே, ஸோ இங்கே மொத்த டார்கெட்டுமே இப்போ காவேரி மேலே தான் இருக்குது. காவேரி என்ன பண்ணாலும் எல்லாருமே அவளை மன்னிச்சு விட்டுறாங்க, அவளோட லக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது காவேரி மட்டும் அந்த வீட்டில் இருந்து போயிட்டா அப்படின்னா நம்ம 2 பேரோடைய பிரச்சனையும் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து சொல்லவும், என்னடி அதுக்காக அவள் எங்கே போவா, அவளை எங்கே நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா கேட்கவும், என்னக்கா பேசுகிற நீ, அதான் விஜய் இப்போ காவேரி ஏற்றுக்கிட்டாங்களே, அவங்களுடைய தாத்தா பற்றியும் காவேரி ஏற்றுக்கிட்டதா நிவீன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ எதுக்கு அவள் இங்கே இருக்கணும், விஜய் கூட பேசாமல் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டா நமக்கு தலைவலி மிஞ்சிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யமுனா வந்து சொல்லவும், அது எப்படிடி விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு, எப்படி திரும்பவும் அந்த வீட்டுக்கு விஜய் வந்து போவார் அப்படின்னு, அப்போது இவளுக்காக எல்லா சொத்தையும் விட்டுட்டு விஜய் வந்து இங்கே வரணுமா, அவருக்கு இது தேவையா, எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே யமுனாவும் கங்காவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கங்கா கூட ஒரு விதத்தில் எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அக்கா, இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு மட்டும்தான் காவேரி பிரச்சனையாக இருந்தா, இப்போது உனக்கும் அவள் பிரச்சனையாயிட்டா, என்னக்கா பண்ணுறது, காவேரியை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து துரத்திடணும், அப்படி துரத்திட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அப்புறம் நிவினும் காவேரி பார்க்குறத விட்டுருவார், எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அப்புறம் உன்னையும் வந்துட்டு குமரன் மாமாவையும் அம்மா வந்து வேலை வாங்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம யமுனா வந்துட்டு இப்போது கங்கா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் காவேரிக்கு எனிமையாக யமுனா மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போது கங்காவையும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இனிமேல் காவேரிக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கிற கங்காவோட மனசையும் இந்த யமுனாவே வந்து 1க்கு 2 இன்னும் பேசி காவேரி பற்றி தப்பான விதைகளை அவங்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக விதைக்கிறாங்க. ஆல்ரெடி காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு யமுனாவுடைய அதாவது கங்காவுடைய மனசில் கொஞ்சமாக இருந்துச்சு, இதில் யமுனா இதை தண்ணி ஊற்றி பெருசாக வந்து வளர்த்து விட்டுறாங்க கங்காவுக்கு கூட. இப்போது இதனால் கங்காவுமே யமுனா பக்கம் தான் இருக்கிறாங்க, எல்லாமே காவேரியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறது ஒரு விதத்தில் நல்லது. காவேரி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளேருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, குமரன் மாமாவும் அம்மா இந்த மாதிரி வேலை வாங்காது, அப்புறம் கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் குமரன் மாமாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கங்காவும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்தது காவேரி எப்படியெல்லாம் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம், பழி வாங்கலாம், என்ன பண்ணுறது, அவங்களுடைய லைஃப்காக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே விஜய் வந்துட்டு வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, காவேரி வந்துட்டு எதுவும் வேணாம் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மீறி நான் வேலைக்கு போயே ஆகுவேன் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே ஸ்வீட் வாங்கிக்கிட்டு குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்தாங்க அத்தை ஸ்வீட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்கள் தம்பி, விஜய் வந்ததுக்கப்புறமா நான் உங்களை நிறைய வேலை வாங்குறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அவர் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற மாப்பிள்ளை, அவரை நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே, அதுக்காக தான் தம்பி இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான், ஆனால் நீங்கள் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அதனால் இந்த வீட்டில் ஒரு ஆளை தான் உன்னை பார்க்குறேன், விஜய் வந்துட்டு இந்த வீட்டுக்கு கெஸ்ட் மாதிரி, இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதனால தான் இப்படியெல்லாம் அவரை கவனிக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி அப்படின்னு இங்கே குமரன் வந்த உடனே சாரதா அவங்கக்கிட்டே டேரெக்டாக பேசிடுறாங்க. குமரனுமே இருந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் இதெல்லாம் போய் எனக்கு சொல்லணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, விடுங்க அத்தை, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது தான் எனக்கு தப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குமரன் வந்து சொல்லவும், இப்போது இங்கே காவேரி வந்துட்டு எதுக்கு குமரன் மாமாக்கெல்லாம் வேலை வைக்கிற, அப்புறம் கங்காக்கா எதாவது நினச்சிக்க போது, மாமாவை எதுக்கு வேலை வாங்குற அப்படின்னு காவேரி என்கிட்ட பேசினாப்பா, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் அத்தை, இன்னும் விஜய் இங்கே இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம், நான் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே கங்காவுக்கு குமரன் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் குமரன் வந்துட்டு இது எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாரதா சொன்ன மாதிரியே. ஸோ இப்போது இங்கே
யமுனா வந்துட்டு கடையிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு குமரன் வந்து கடைக்கு போன உடனே கங்கா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்ன பணிவிடெல்லாம் செஞ்சாச்சா, எடுபிடி வேலையெல்லாம் செஞ்சாச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன கங்கா இது, நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறத இப்படி எடுபிடின்னு சொல்கிறியே, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும், அதுக்காக தான் நான் எவ்வளோ போராடிட்டு இருக்கேன், உங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அது எதையுமே பெருசாக எடுத்துக்காம அந்த வீட்டுக்கு எடுபடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் வீட்டில் இருக்கிறவங்க போய் வாங்கிக்க முடியாதா, ஏன் அம்மா போய் வாங்கிக்க முடியாதா, நீங்கள் தான் போயிட்டு வரணுமா? இதோ வீட்டு மாடி கீழே இறங்குனா ஒரு 4 தெருவு நடந்து வந்தால் ஸ்வீட் கடை இருக்குது, அதை கூட வந்து அவங்களால வாங்கிட்டு போக முடியாதா? நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த மாதிரி அம்மா சொல்லி ஏதாச்சும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து சொல்லவும், ஏன் கங்கா அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கங்கா இது எதையுமே காதில் போட்டுக்காம நான் சொல்கிறத நீங்கள் இனிமேல் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு கங்கா பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இதையும் மீறி நீங்கள் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு என் அம்மா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு அதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் நான் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் நீங்கள் வேறு கங்காவை பார்க்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து சொல்லவும் குமரனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன் கக்கா இப்படியெல்லாம் பேசுகிற, நீ ஆளே இப்போல்லாம் ரொம்ப மாறிட்ட, விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரியாகவே இருக்க, இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு தானே நீயும் ஆசைப்பட்டிருக்க இருந்த, இப்போது விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அத்தை அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுது, நீ ஏன் இப்படி இப்போ பேசுகிற, அவங்க ஒன்று சேர்ந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குமரன் கேட்கவும், பாருங்கள், அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காவேரியை விஜயோட வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போவார், அவங்க 2 பேரும் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி நடக்கும்னு யாருங்க எதிர்பார்த்தா? விஜய் நம்ம வீட்டுக்கே வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி கூட நம்ம வீட்டில் இருக்கார், இங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போது உங்களை விட்டுட்டு அம்மா சும்மா மாப்பிள்ளைன்னு வீட்டுக்கு வந்த விஜயவே பெருமையாக சொல்லி அவருக்காக உங்களை பணிவிடை செய்ய வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா வந்து சொல்லிகிட்டு இருக்கவும், கங்கா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்ற விஷயம் இப்போ குமரனுக்கு நல்லா புரிய வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு குமரனுமே அமைதியாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. சரி கங்கா விடு, விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அது போதும் இல்லை, என்ன இப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படி தானே, சரி விடு, நான் இனிமேல் எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி இங்கே குமரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னதான் குமரன் வந்து அப்படி சொன்னாலும் இது எல்லாமே கங்காவை சமாதானப்படுத்துறதுக்காக. அடுத்த உடனே வீட்டுக்கு போன உடனே எங்கள் சாரதா டக்குன்னு ஒரு வேலை சொன்ன உடனே குமரன் பழைய மாதிரி வந்து இந்தோ அத்தை நான் போய் இப்போவே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கங்கா இருந்துக்கிட்டு இவர் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது, நம்மக்கிட்ட கடையில் அவ்வளோ பேசியும் நான் அவ்வளோ சொல்லியும் அவர் கேட்காம அங்கே சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே டோட்டலாக மாறிட்டார், இதை எப்போவே இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்து நம்ம கங்கா வந்துட்டு சுருக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா இப்போ தானே கடையிலேருந்து அவர் வந்தார், கொஞ்சம் கூட அவரை ரெஸ்ட் எடுக்க விடாமல் இப்படி வேலை சொல்லிக்கிட்டே இருக்க, கடைக்கு போனாலையும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லிகிட்டே இருக்கிறேன், எங்களுக்கே டெலிவரி கொடுக்க வேண்டிய ஆர்டர் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கரெக்டான டைமுக்கு கொடுக்கணும் இல்லைம்மா, இப்படி வேலை இருக்கிற டைமில் நீயும் வேலை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படிம்மா, ஏன் நீ போய் வாங்கிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து சொல்லவும் இங்கே சாரதாவோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. என்னதான் இருந்தாலையும் குமரன் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, கங்கா பேசினா பேசிட்டு போகட்டும், நான் வந்து கங்கா கிட்ட பேசிக்கிறேன், நீ எதுக்கு காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற இப்போது அப்படின்னு சாரதா சொன்ன விஷயம் இப்போது அப்படியே வந்து இங்கே கங்கா பேசின உடனே சாரதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடி இப்படி பேசுகிற நீ, என்ன நான் என்ன வேலை வாங்கிட்டேன் இப்போ குமரன் தம்பியே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி தானே நீங்கள் அவரை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ன உடனே இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, என்னடி நான் தூக்கி வளர்த்த பிள்ளையே நீ இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க, என் பிள்ளை மாதிரி இடியாது, ஏன் எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்க மாட்டானா, என் மகன்கிட்ட நான் இந்த வேலையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேனா, உங்ககிட்ட போய் பட்ட பிள்ளைங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியுமாடி, என் பையன்கிட்ட தானே நான் சொல்ல முடியும், அந்த மாதிரி குமரன் தம்பி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தானே நான் எல்லாத்தையும் சொன்னேன், நீ இப்படி பேசவா நான் எதிர்பார்க்கல, இது பாரு
தூக்கி வளர்த்த பிள்ளையே என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுது. நான் அவர்கிட்ட மதியம் வீட்டுக்கு வந்தப்பவே நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட நான் பேசினேன். அவருமே அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காத, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அத்தான்னு குமரன் தம்பி என்கிட்ட எவ்வளோ சுமூகமாக பேசிச்சு. ஆனால் என் வயிற்றுல பெத்த உன்னை நீ இப்படி என்ன பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாரதா வந்து கங்காவை பார்த்து கேட்கவும் கங்காவுக்கும் கோவம் வந்து பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு காவேரியும் விஜய் வராங்க. விஜய் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அத்தை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும், இப்போது என்னங்க இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் குமரன் மாமா உங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போது நாங்கள் கெட்டவங்களாயிட்டோம், இப்போ நீங்கள் நல்லவராயிட்டீங்களா, இப்போது அப்போ நான் போகும்போது பண்ணும்போது அவர் நான் ஓடி ஓடி விஷயம் செய்யும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, அப்போவே நீங்கள் எதுக்கு போகிறீங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரை தடுத்து நீங்கள் போயிருக்க வேண்டியது தானே, அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ எனக்கு கோவம் வந்து நான் என் வீட்டுக்காருக்காக பேசும்போது நீங்கள் வந்து இப்போ நல்லவர் மாதிரிங்க நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்கவும் இங்கே காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அக்கா விஜய்கிட்ட என்னக்கா பேசுகிற நீ, மரியாதை பேசுக்கா நீ, அவரை பார்த்து என்னக்கா வார்த்தை பேசுகிற நீ, எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தவர் அவரை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பேசவும், உங்கள் பாருடி உனக்கு உன் புருஷன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு என் புருஷனும் முக்கியம், என் புருஷனை வேலை வாங்கினா எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, மா இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதாம்மா நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ ஏம்மா கேட்குறதே இல்லை என் பேச்சை, பாத்தியாம்மா அக்கா எவ்வளோ கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இப்போ நான் கோவப்படுற மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு, இல்லைக்கா புரிஞ்சுக்கோக்கா நீயாச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லவும், இங்கே பாருடி நீ இப்போ தேவையில்லாமல் அந்த விஜய் தம்பியோட மனசை கஷ்டப்படுத்துற, அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு இவ்வளோ கூட பண்ணலைனா எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து சொல்லவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், எதுக்கு என் புருஷனை வேலை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு கங்கா வந்து கேட்டுட்டு இருக்கவும், இப்போ உன் புருஷனை வேலை வாங்குறது தானே தப்பு, இனிமே உன் புருஷனை நாங்கள் எதுவுமே சொல்லலை சரியா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, இதுக்கப்புறமும் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரதா கோவப்பட்டு பேசவும், இங்கே வந்துட்டு இப்போது நல்லா இருந்த குடும்பத்தில் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போது இல்லாத பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா வந்து பேசுவோம். காவேரிக்கு இப்போது என் புருஷன் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீ சொல்கிறியாக்கா, இங்கே பாருக்கா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புக்கா, விஜய் என்ன பண்ணார் எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டு வந்திருக்காரு, அவர் எப்படிக்கா உனக்கு இப்படி பேச மனசு வந்துச்சு, இவ்வளோ நாளாக எனக்காக விஜய் எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் நான் வேணுன்றதுக்காக என் பின்னாடியே எல்லாத்தையும் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு, இப்போ தான் நாங்களே வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்கோம், இப்போ உனக்கு அது என்னக்கா பிரச்சனை ஆகிடுச்சு, விஜய் இந்த வீட்டுக்கு இங்கே வந்து இருக்கிறதானக்கா உனக்கு பிரச்சனை, சரிக்கா இனிமே குமரன் மாமாவோ அம்மா எந்த வேலையும் வாங்காது, எங்களுக்காக குமரன் மாமா எதுவும் செய்ய வேணாம், அம்மா நீயும் இனிமேல் விஜய்க்காக எதுவுமே செய்ய வேணாமா, எங்களோட லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், விஜய் வாங்க இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நாம் வேற எங்காச்சும் போயிடலாம் விஜய், இவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லவும், விஜயுமே இருந்துக்கிட்டு என்ன காவேரி இது, நான் இப்போது எனக்கு அம்மா இல்லாத குறையா அத்தை இருக்காங்க அப்படின்னு அவங்கள என்னோடய அம்மாவாக நினச்சிக்கிட்டு இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன், இப்போ தான் எனக்கு 2 நாளாக எல்லா உறவுகளும் சந்தோஷமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன், இப்போ போய் என்னை இந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போறியே, இங்கே பாரு கங்கா பேசினத்தில் அவங்க பேசினத்தில் என்ன தப்பு இருக்குது, குமரனை நம்ம வேலை வாங்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள் விஜய் அதுக்காக அக்கா என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பா, நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா, நானுமே அம்மா கிட்ட படித்து சொன்னேன் குமரன் மாமாவை எதுவும் வேலை வாங்காதம்மா அப்படின்னு, இந்த அம்மா தான் கேட்காம நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என் பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்போம், இந்த மாதிரிலாம் குமரன் தம்பி எதுவும் நினச்சிக்காது அப்படின்னு, பாத்தியா குமரன் மாமா எதுவும் நினச்சிக்க மாட்டாருன்னு நீ நினச்ச, அக்கா எப்படி பேசுவான்னு நீ நினச்சியாம்மா, அக்கா எப்படி பேசுவான்னு தெரிஞ்சு தானே நான் ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி பேசுவோம். இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே எங்கள் குமரன் மாமாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், விஜயை தாழ்த்தி பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீ இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி நீ ஓகே மாதிரி பேசுகிறியா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு கங்கா வந்து கேட்கவும் காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. பாருங்கக்கா இதுக்கு மேலேயும் நாங்கள் இருக்க விரும்பலை,
இது நீ இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு நீ எதிர்பார்க்காதக்கா, நாங்கள் கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லவும், ஆமாம் தாயே தயவு செஞ்சு நீ இதையாச்சும் ஒருபடியாக பண்ணு. உன்னால் யாரோட லைஃப்பில் தான் நிம்மதி இருக்குது? முதல்ல யமுனா வந்துட்டு அவளுடைய லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு உன்னால தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நான் கூட ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் அப்படி பேசுகிறா அப்படின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அவகிட்ட கோவப்பட்டுட்டு. ஆனால் யமுனா அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்போ நீயும் விஜயும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே எனக்கு தெரியுது. இப்போ உன்னால் எங்களுடைய லைஃப்குள்ளே பிரச்சனை. நான் சொல்கிறது எதுவுமே குமரன் மாமா இப்போ கேட்கவே மாட்டேன்றாரு. உனக்கு ஒன்றுனா உன் புருஷனுக்கு ஒன்றுனா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஓடி ஓடி வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லவும், இப்போது யமுனா காவேரியால் தான் யமுனாவுக்கும் பிரச்சனை, இப்போ கங்காவுக்கும் அவங்களுடைய லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு இங்கே வந்து சொல்லவும் கங்கா வந்துட்டு பயங்கரமாக வந்து காவேரிக்கு வருத்தம் ஆகிடுது, அப்செட் ஆகிடுறாங்க. விஜயுமே இந்த விஷயத்த நினச்சி மனசு உடஞ்சி போயிடுறாங்க. சாரதா இருந்துக்கிட்டு, என்னடி பேசுகிற கங்கா, இப்போது பாத்தியா விஜய் தம்பியோட முகமே வாடி போயிடுச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா நீ? காவேரியால் அப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே என்னடி மன கஷ்டம் வந்துருச்சு? அப்படி உங்களோட லைஃப்பில் அவள் என்ன கெடுத்துட்டா? அவள் தாண்டி இந்த வீட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவளுடைய சந்தோஷத்தை கூட பெருசாக எடுத்துக்காம இந்த வீட்டுக்காக இவ்வளோ நாளாக உழைச்சி அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா. நீ என்னமோ இப்போ அவளால் தான் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உங்கள் 2 பேரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. இங்கே பாருடி, நீ பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சாரதா வந்து சொல்லிட்டு இருக்கவும், நான் இப்போ என்னம்மா தப்பாக சொல்லிட்டேன்? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். காவேரி இருக்கிற இடத்துல காவேரியால் யாருக்குமே எந்த ஒரு நல்லதுமே நடக்காதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு காவேரி பற்றி சாரதா வந்து கங்கா வந்து சொல்லவும், விஜயுமே ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது தப்பு, காவேரியால் அப்படி என்ன நடந்து போச்சு? காவேரி எல்லாரோடைய மனசோட இருக்கிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தெரிஞ்சு அதுக்காக அவள் போராடிக்கிட்டு இருக்கா, அவளை போய் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் பேசவும், நீங்கள் பேசாதீங்க விஜய், உங்களால் தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் காவேரியும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை அப்படின்ன உடனே இங்கே காவேரிக்கு பயங்கர கோவம் வந்து சட்டார்னு கங்காவை அரைஞ்சிடுறாங்க. என்னக்கா பேசுகிற நீ? விஜயை பார்த்து என்ன ஒரு வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிடுறாங்க. இப்போது எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இங்கே காவேரி வந்துட்டு கங்காவை அடித்த விஷயத்த, எதுக்குடி அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டியை பார்த்து கங்காக்கா வந்து அவங்க விஜய் என்ன பேசுது அப்படின்னு, விஜய் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, விஜயை பற்றி இப்படி பேசுறது தப்பு இல்லையா? நாங்கள் இனிமேல் இங்கே இருக்க விரும்பல விஜய், உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இனிமேல் நம்ம இருக்க தேவையில்லை, வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டு விஜயை கூப்பிட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ காவேரி வந்துட்டு கங்காவை அடித்த விஷயம் குமரனுக்கும் தெரிஞ்சிருச்சு. குமரன் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. பார்த்து அவருமே ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க. பாத்தியாங்க, நீங்கள் இல்லாதப்போ என்னை அடிச்சிட்டா காவேரி, இப்போ புரியுதா காவேரி எப்படி பட்டுவா அப்படின்னு, இவளால் யாருக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு இங்கே குமரன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே, மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான், அக்கா பேசின விஷயம் அந்த மாதிரி, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு குமரன் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, குமரன் வந்து என்ன பேச போகிறாரு, கங்கா பேசினது தப்பு அப்படின்னு காவேரிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை காவேரி கங்காவை அடித்தது தப்பு அப்படின்னு கங்கா பக்கம் நிற்க போகிறாங்களா குமரன், என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லெவல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.